வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்டிஆரோட பேக் டு பேக் ஃபிலிம்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்று ரசிகரால் அழைக்கப்படுவர் தாங்க நம்ம சிம்பு. இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த 10 தல திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து இவர் ஓமை கடவுளே படத்தின் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் புதிய படம் ஒன்றில் நடிக்கிறாருங்க. இந்த படத்தோட போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அஸ்வந்த் தற்போது இயக்கி வரும் டிராகன் படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தோட பணிகள்லாம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் STR 48 என்ற படத்துல நடிச்சு வராருங்க. அதே மாதிரி கமலுடன் இணைந்து நடிச்ச தக்லைஃப் படப்பிடிப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவடைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த படத்தோட டப்பிங் வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் STR 49ங்கிற ஒரு சிறப்பு போஸ்டர் அந்த படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த STR 49 படத்தை பார்க்கிங் படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இயக்க உள்ளதாகவும் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்க இருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. சிம்புவின் 49வது படமான இது ஒரு கிரைம் த்ரில்லர் கதையாக உருவாகி இருக்குது. இதற்காக வெளியிட்ட இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தக்கரை இருக்கும் கத்தியை எடுத்து ஒரு இன்ஜினியரிங் புக்குக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதனால் சிம்பு இன்ஜினியரிங் கல்லூரி மாணவராக நடிக்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது. இவர் நடிப்பு மட்டுமின்றி திரைத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் இயக்கி வருகிறாருங்க. இவர் தற்போது பார்த்தீங்கன்னா தக்லைஃப் என்ற படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சு முடிச்சிருக்காருங்க. இதையொட்டி பார்த்தீங்கன்னா சிம்பு அவரோட எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட 50வது படத்தை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் நடிக்கும் 50வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஸ்டேட்டஸ்ல அவ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு நன்றி, அட்மன் சினி ஆர்ட்ஸ் மூலம் தயாரிப்பாளர் என்ற புதிய பயணத்தை தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதைவிட சிறப்பான இதனை தொடங்க முடியாது. இது என்னோட 50வது படம். எனக்கும் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமிக்கும் கனவு படம். இருவரும் முழு மனதுடன் பணியாற்றுகிறோம். புதிய பயணம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி உள்ளது. எப்போதும் போல் உங்கள் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் என நம்புகிறேன். நீங்க இல்லாம நான் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அவர் மென்ஷன் பண்ணிக்கிறாரு. இந்த நிலையில தான் அட்மன் சினி ஆர்ட்ஸ் தயாரிக்கும் முதல் படத்தில் சிம்பு ஒரு முதன்மை கேரக்டர்ல நடிக்கிறாருங்க. இது அவருக்கு 50வது படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி தான் இயக்குகிறாரு. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்கிறார். இந்த படத்தோட ஒளிப்பதிவு பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா மனோஜ் மேற்கொள்றாங்க. அதே மாதிரி பட தொகுப்பு பார்த்தீங்கன்னா பிரவீன் எடுத்துக்கிறாரு. ஸோ கலை இயக்க பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா மூர்த்தி மேற்கொள்கிறாருங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல நடிகர் சிம்பு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவ தோற்றத்தில் கையில் ஒரு தீப்பந்து ஏந்தி சிரித்த முகத்தோட நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2025 பார்த்தீங்கன்னா அவர் பேக் டு பேக் ஏகப்பட்ட படத்தில் சைன் பண்ணியிருக்கிறாருங்க. சிம்புவின் 51வது படத்தின் டைட்டில் அறிவிப்பு போஸ்டரை இப்போ படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. நடிகர், பாடகர் என பல பரிமாணங்களில் கொண்ட சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா தற்போது தயாரிப்பாளராகவும் களம் இறங்கியிருக்காரு. அவருடைய பிறந்தநாளை ஒட்டி சொந்தமாக அட்மன் சினி ஆர்ட்ஸ்ங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ள நடிகர் சிம்பு 50வது படத்தை அறிவிப்பையும் அன்னைக்கு வெளியிட்டாரு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி தாங்க இயக்குகிறாரு. அந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். இதைத் தொடர்ந்து சிம்புவின் 51வது படத்தின் டைட்டில் அறிவிப்பு போஸ்டரை அந்த படக்குழுவினர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் லவ்ங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்து தாங்க இயக்குகிறாரு. அதே மாதிரி பிரபல AGS நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. காட் ஆஃப் லவ் திரைப்படம் கோடை விடுமுறையின் போது வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.